ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மண்கலவை பார்க்கலாம். மண்கலவை பாருங்க, செடியை நான் எடுத்துட்டு இப்போ வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொட்டுறதை காட்டுறேன் பாருங்க. மண் பாருங்க எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்க மண். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம செடி வளர்ச்சிக்கு நல்லாவே வளருங்க. இந்த ஆட்டேரவும் லிக்விட் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா மண் இப்படி தாங்க இருக்கும். மண்புழு பாருங்க, அதிலே எவ்வளோ உற்பத்தி ஆகுது பாருங்க. நம்ம தனியாலாம் மண்புழு உரம் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. சூப்பரான மண்கலவை ரெடி பண்ணுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இதை வந்து பயன்பெறணுன்றதுனால தான் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஒன்றும் டவுட் கேட்டே இருக்கீங்க. மண்கலவை எப்படி கலக்கிறது, விதை எப்படி நடுறது, எல்லாமே கேட்குறீங்க. அதனால தான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மண்கலவை போட்டால் வியூஸ் சரியாக போகிறதில்லன்னு இருந்தாலுமே உங்களுக்கு வேணும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. விதை நடுறதையுமே அப்லோட் பண்ணுறேங்க. விதை எப்படி நடணுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோவை நல்லா ஃபாலோ பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாட்டு தோட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி பண்ண முடியும். ஏன்னா விதை வாங்கி வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அது எப்படி முறையாக பயன்படுத்துறதுன்றதையும் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி மண்ணை நல்லா பளபளன்னு பூரா பாருங்க கொட்டிக்குங்க. பேக்கில் இருக்கிறதெல்லாம் கொட்டிக்குங்க. அந்த இலத்தலைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடியில் போட்டு மண்ணை வாரணுங்க. அது வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆகக்கூடாதுங்க. அந்த இலைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் அடியில் போட்டு நம்ம மண் வாரி வச்சுட்டோம்னா அப்படியே ஒரு வாரத்தில் அது நல்லா மக்கிடுங்க. எப்பவுமே ஆட்டை ஒன்றே நான் கொடுக்க மாட்டேங்க. இலைத்தலையும் அதிகமாக நான் பயன்படுத்துகிறேங்க. இது ஒன்று மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க. பெருசாக வந்து மாடி தோட்டத்துக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க. இப்போ வந்து புதுசாக வந்து நிறைய விதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அதை தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்ட போகிறேன். ஆட்டேரு வந்து பேட்ச் பை பேட்சாக கொட்டுறேங்க. அதாவது ஒரு 5 பேக் கொட்டிட்டு நடுவில் ஆட்டேரு கொட்டுறேங்க. அதுக்கு மேலே 5 பேக் கொட்டுவோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேக் ரெடி பண்ணுறேங்க. உங்களுக்கு பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நான் வந்து பேட்ச் பேட்சாக கொட்டணுங்க மண். அப்போ தான் நம்ம கலக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சிரமம் இல்லாத மண்கலவை எப்படி கலக்கிறது அப்படின்றதாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறோம். செடி இருந்து பேக்குங்க. இது எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்க. மண் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஒன்றும் பெருசாலாம் நான் பண்ணுறது இல்லைங்க. மாடிக்கு செடிங்களுக்கு இப்படி தாங்க மெயின்டைன் பண்ணுறேன். சனிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோவை நல்லா ரசிச்சிருக்கீங்க. நல்லா அதை பார்த்துட்டு நாங்களும் இந்த மாதிரி பண்ணணுன்ற முடிவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற காயை நாமளே விளைஞ்சி சாப்பிடும்போது அதனுடைய ருசி வேறு லெவலுங்க. பெருசாலாம் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லைங்க. விதை ஊனி அதை நம்ம பராமரித்தாவே நம்மளால காய் அறுவடை பண்ண முடியுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. மண்புழு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மண்ணில் வந்து பெருசாக நான் வந்து எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் அதுவே என்ன அழகாக உற்பத்தி ஆகுது பாருங்கள். அதெல்லாம் எப்படி நான் போடுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பேக்கெல்லாம் இப்போ கொட்டிட்டு உங்களுக்கு வரேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய மண்ணையும் கொட்டியாச்சுங்க. புது மண்ணும் பாருங்க போட்டாச்சு. செகப் மண்ணும் போடுறாங்க. அதாவது இது களிமண் மாதிரிங்க இந்த மண். இது வந்து செகப் மண்ணுங்க பாருங்க. மண்ணே பார்த்தீங்கன்னா 3 விதமாக கலக்குறாங்க இந்த முறை. ஏன்னா கொடியாய் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வளரணுன்றதுக்கு வேண்டி இந்த முறை கொஞ்சம் கேர் கொடுக்குறேன்னு கூட சொல்லிக்கலாங்க. 3 விதமாக மண் கலக்குறோம் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களிமண் சேடாக வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகப் மண்ணாக வருது பாருங்க. நம்ம ஏற்கனவே பேக்கில் கொட்டின மண்ணுங்க. இது 3த்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உரப்பை ரப்பரை அளவுங்க. 3 மூட்டைங்க மண் மட்டுமே கொட்டியிருக்கிறேன். 1 மூட்டை எருவுங்க. இதுதாங்க ரேஷியோ. இது வந்து எத்தனை பேக்கு அந்த மண் வாடுறேன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இலைத்தலை போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா திராட்சை கட் பண்ண இலைங்க. நல்லா மூட்டையில் போட்டு நல்லா காய வச்சு மக்க வச்சு கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருக்குதுங்க மக்கி. இலைத்தலையுமே போட்டுக்கிறோங்க. சுற்றியுமே இருக்குதுங்க இலைத்தலை. அதாவது லேயராக கொட்டியிருக்கிறேங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எருவு கொட்டுறேங்க. தூக்கி கொட்டுங்க. நல்லா இப்போ லேயராக வந்து கரெக்டாக சமமாக படுத்திக்குங்க. அப்படி பண்ணி நம்ம வந்து கலக்கினாதான் எல்லா பக்கமும் ஈவனாக மண் போகுங்க.
கலக்கிறதுலையுமே ஒரு இது இருக்குதுங்க. ஏன்னா அது சரியா கலக்கலைன்னா எரு ஒரு பக்கம் போகும், மண் ஒரு பக்கம் போகும். அப்புறம் ஒரு பேக்கு சத்து இருக்காது. அந்த மாதிரி போய் அமைஞ்சிருங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மண் லேயர் லேயரா குடுத்து நம்ம வந்து எருவ அது மேல போட்டு கலக்கணுங்க. கலக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் 3 டைம் ரொட்டேஷன் பண்ணுங்க. பண்ணிட்டு தான் பேக் கழணுங்க. ஏன்னா கொடி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சத்து குடுத்தாதாங்க நல்லா காய் வைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு அவரை செடி கொத்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொத்துங்க. நல்லா நீளமா நீங்களும் வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வரத்துக்கு வந்து இதுதாங்க காரணம். இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா அந்த மாதிரி விளையலாங்க. பாருங்க ஆட்டு எரு நல்லா முட்டை முட்டையா எப்படி இருக்குது பாருங்க ஆட்டு. நான் போட்டுட்டு உங்களுக்கு கலந்துட்டு அப்புறம் காட்டுறேங்க. பாருங்க நல்லா மண்ணை வந்து கலந்து விட்டாச்சுங்க. நல்லா 2 டைம் ரொட்டேஷன் பண்ணி விட்டுருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் உள்ள வந்து போடுது. இது நல்லா இலைத்தலையோட போட்டிங்கன்னா செடி வளர்ச்சிக்கு சூப்பராக வளருங்க. எரு மட்டுமே நம்பின்னு இருக்கக்கூடாதுங்க. இலைத்தலையும் நம்ம கலக்கணுங்க. இந்த மண்ணில் போடுற என்னென்னவோ சொல்லுவாங்க. இந்த சூடோமோனாஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எதுவுமே போடுறதில்லைங்க என் மண்ணுக்கு. விதை வந்து எப்படி நடுறது அப்படின்றதையும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா விதை வந்து நடுற மெத்தடும் ஒன்று இருக்குதுங்க. மேலே பக்கம் பார்த்து நடுற மாதிரி நட்டோம்னா அழகாக சீக்கிரம் முளைச்சி வெளியே வந்துருங்க. நீங்கள் மாற்றி நட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மூக்குத்தி அவரைங்க பாருங்க. இந்த இந்த வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே வர மாதிரி நடணுங்க. ஒரு பேக்கு 2 கொடி நடுறோங்க. அதே மாதிரி 2 பேக் நடுறோங்க. பச்சை முக்குத்தி அவரை 2 பேக் நட்டு விடுறோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்குங்காங்க, நீட்ட பெருக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த கூசா இருக்கிறத மேலே வர மாதிரி நடணுங்க. மேலே இப்படி பார்த்த மாதிரி நட்டு வைங்க. ரொம்ப ஆழத்தில் நட வேண்டாங்க. கொஞ்சம் ஒரு இவ்வளோ போனால் போதுங்க. இவ்வளோ போனால் போதும் ஆழம். இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 பேக் நட்டு விடுறோங்க. ஏன்னா ஏற்கனவே பீர்க்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி இப்போ முளைச்சிருக்குதுங்க. அதை பிடுங்கி நடணுங்க. சாயந்தரம் தான் வந்து நடணும். இப்போதைக்கு விதை நடுறதை மட்டும் இப்போதைக்கு நடுறோங்க. செடி பட்டா வரீங்க. அது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வெள்ளையா இருக்கிறது மேலே வர மாதிரி நடணுங்க. ஒரே ஒரு செடி நடுறேங்க. ஏன்னா சின்ன பேக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி நடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்குங்க. அதாவது 12க்கு 15ங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செடி நடுறோங்க. ஒரு பேக்கு 2 கொட்டை நடுறோங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொட்டை நட்டுருக்குறேங்க. செடி குத்தா வரீங்க. இது பட்டையிலே பார்த்தீங்கன்னா செடியா வரீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டு சொரைங்க. குண்டு சொரையிலே பார்த்தீங்கன்னா இது டார்க் கிரீனில் ஒயிட் டாட் டாட்டாக வருங்க. அந்த மாதிரி சொரக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்க, இந்த கூசா இருக்கிறது மேலே வர மாதிரி நடணுங்க. மாடி தோட்டத்தில் இதுவுமே பார்த்தீங்கன்னா புது ஐட்டங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொடி நடுறோங்க. ஒரு பேக்கு சொரக்கா கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ஒரு கொடி நடுங்க போதுமானது. அடுத்து குண்டு சொரைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குண்டா வைக்குங்க. சின்னதாக வைக்கும். இதுவும் அப்படிதாங்க. மேலே கூசா இருக்கிறது மேலே பார்த்த மாதிரி நடுங்க. இது 2 கொடி நடுறோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி அவ்வளோவா மேலே ரொம்ப ஆழமாக போகாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட சொரைங்க. அதே டார்க் கிரீனில் ஒயிட்டா டாட் வருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட சொரக்காங்க. குண்டும் நடுறேங்க, நீட்டையும் நடுறேன். அதாவது இது ஒரே ஒரு கொட்டை நடுறோங்க. குண்டு சொரை பார்த்தீங்கன்னா 2 நட்டுருக்குறேங்க. நீட்டு சொரை பார்த்தீங்கன்னா ஒன்றே 1 நட்டுருக்குறேங்க. ஒரு பேக் நட்டுருக்கேன். ஏன்னா தரையில் நட்டுருக்குறேங்க அந்த நீட்ட சொரையை. அதனால பார்த்தீங்கன்னா தரையில் வருதுங்க. சொரக்கா செடிங்க நிறைய செடி பார்த்தீங்கன்னா தரையில் வச்சுருக்குறேங்க. அதனால பேக்கில் அவ்வளோவா வேண்டான்னு சொல்லி ஒன்று நட்டு வைக்கிறேங்க. லாபியாங்க. லாபியாவும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து மேலே பார்க்குற மாதிரி நடுங்க. இதுவுமே ஒரு பேக்கு 2 கொடி நடுறோங்க. பார்த்தீங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேக் ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு மண்கலவை கொடுத்துருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக் நட்டு வைக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு லாக்மெண்ட்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேக் நட்டு விடுறோங்க. லாபியாவும் சிகப்பு லாக்மெண்ட்ஸும் 3 பேக் நட்டு வைக்கிறேங்க.
எல்லாமே பார்த்தீங்கன்னா 15க்கு 15 பேக் இருக்குதுங்க, 12க்கு 15 பேக்கும் இருக்குதுங்க, கலந்து இருக்குதுங்க பேகு. இதுவுமே 3 பேக் நட்டு வைக்கிறேங்க. மண்ணு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குது. இது மேல லைட்டா தண்ணி தெளிச்சா போதுமானதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீல புடலை. பொல்லங்காயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான பொல்லங்காய் நடுறாங்க. கொடுத்துட்டு வருதுங்க பொல்லங்காய். இப்போ புதுசா நம்ம வந்து மாடி தோட்டத்துல மறுபடியும் பொல்லங்காய் நட்டு வைக்கலாங்க. அதாவது அப்படி பேட்ச் பை பேட்சா நம்ம நட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து பொல்லங்காய் கிடைக்குங்க. இப்போ காய் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இதை நட்டு வச்சோம்னா பாருங்க, பொல்லங்காவும் பார்த்தீங்கன்னா அந்த கூசா இருக்கிறத மேலே பார்த்த மாதிரி நடுங்க. பொல்லங்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும். ஏன்னா இது மட்டும் அந்த மாதிரி நடுங்க. ஒரு பேக்கு 2 கொடி நடுறேங்க, 2 பேக் நடுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா வேர் போகாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பொல்லங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா 2 செடி நடலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் நட்டுருக்குறேங்க. நீல புடலை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக் நட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டை புடலைங்க. வெள்ளை கலர்ல பார்த்தீங்கன்னா குட்டை புடலைங்க. குட்டை வரி புடலைங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 2 கொடி நடுறேங்க. 2 பேக் நட்டு வைக்கிறேங்க இதுவுமே. பொல்லங்காயே இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான பொல்லங்காய் நடுறேங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு புடலைங்க, நீளங்க இது. இதையும் நான் நட்டு வைக்கிறேங்க. ஒரு 2 கொட்டை நட்டு வைக்கிறேங்க. முளைச்சா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க. இப்போதைக்கு ஒரே பேக்கில் நட்டு வைக்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளையிலே பார்த்தீங்கன்னா நீளங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொட்டை நட்டு வைக்கிறேங்க. இங்கே நல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா மேலே வர மாதிரி நடுங்க. ரெண்டு பேக்கில் நட்டு வைக்கிறேங்க. முளைச்சதும் பிடிங்கி நட்டுக்கலாம். பேக் காலி ஆகுங்க, அப்போ வந்து பிடிங்கி நட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுமையான கீரைங்க. அதாவது பாலக்கீரை மாதிரியே தாங்க, ஆனால் இது கொஞ்சம் தப்பமாக வருங்க. இந்த மாதிரி இருக்குங்க பாருங்க, இந்த மாதிரி வருங்க. அது வந்து தூவி விடுறேங்க. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. சும்மா லைட்டாக, அவ்வளோதான். இது ஒரு புதுமையான கீரை தாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி வளருதுன்னு பார்க்கலான்ட்டு நட்டு வைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மறிக்குழந்து போடலாம் வாங்க. வாங்க மறிக்குழந்து நடலாம். மறிக்குழந்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்லாக்ல இருக்குதுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறங்க, பாருங்க. 500 மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துருங்க. எல்லா விதமான விதையுமே இப்போ இருக்குதுங்க. நிறைய வந்து கீரைங்க ஐட்டம் போட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா மறிக்குழந்து நம்மளுடைய மாடி தோட்டத்தில் தூவி பார்க்கலாங்க. வாங்கிட்டு வந்தேங்க, அதை தான் இப்போ தூவி விடுறோம். மறிக்குழந்து பிடிக்காதவங்க யார் இருக்கீங்க? அதனால வாசனைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடி தோட்டத்துலையும் சும்மா லைட்டாக அதுக்குமே பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. சும்மா இப்படி லைட்டாக பண்ணுங்க, போதுமானதுங்க. வாங்க கிலாக்கா பழம் இருக்குது, பறிச்சுக்கலாம். நல்லா பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சுங்க. எவ்வளோ கரேன்னு இருக்குது பாருங்க. விட்டா வந்து கீழே விழுந்துரும் போல இருக்குதுங்க. அதுதான் சரி, காற்று நிறைய அடிக்குதுங்க. அதுதான் அழகா பாருங்க பழம் எப்படி சூப்பராக இருக்குது. கருப்பாக இருக்குது பாருங்க பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குங்க. பாருங்க இப்படி பழம் பாருங்க, சிகப்பா எப்படி வருது பாருங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வகை சார்ந்ததுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடி கூட போகிறேங்க. இது ஒன்று மட்டும் எடுக்கிறேங்க. நல்லா ஆழமாக தோண்டிக்குங்க. ஒரு பேக்கு ஒரே ஒரு செடி வைக்கிறேங்க. இந்த பூசணி பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க. எப்படி விளையுதுன்னு தெரியல. பார்த்தா தாங்க எனக்கே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் நடுறேங்க.
ஒரு பேக்கு 2 கொடி நடுறோங்க. இந்த பேக் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்க. அதனால கொஞ்சம் அகலமான பேக்குங்க இது. அதனால பார்த்தீங்கன்னா 2 செடி தாராளமா வைக்கலாம். பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. இன்னொரு செடி இருக்குதுங்க. இந்த கஸ்தூரி வெண்டை, இங்க பாருங்க வெள்ளை வெண்டை. வெள்ளை வெண்டையும் முளைச்சிருச்சு பாருங்க. முளைச்சி வருது பாருங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொத்து வெண்டை பாருங்க. கொத்து வெண்டையும் பாருங்க முளைச்சி வெளியே வருது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து வெண்டைங்க. இதுவுமே வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி நடுறதுக்கு பேக் ரெடி பண்ணி தாங்க இதெல்லாம் நடணும். இப்போதைக்கு காலியான பேக் 25 பேக்கும் விதை நட்டு நாற்று நட்டாச்சுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.